Hi guys, I am Arfat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சிங்கப்பூர் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம குளோபல் மார்க்கெட் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். குளோபல் மார்க்கெட் பார்த்தோம்னா உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2.51% வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர்லி பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்டில் சிங்கப்பூர் நிஃப்டிங்கிறது 52 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பனாக இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிங்கப்பூர் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் அனலைஸ் பண்ணலாம். இப்போ சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சப்போர்ட்டில் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம அந்த டே சார்ட் சேஞ்ச் பண்ணுறோம். டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டில் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் நின்றுருக்கான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனை இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே இறங்கி மறுபடியும் ரீடெஸ்ட்மெண்ட்டில் இந்த இடத்துல நின்றுருக்கான். இப்போ இது என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு மேலே போனால் மட்டும்தான், இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று இங்கேருந்து மேலே, அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் லோயர் லோ போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன்ஸ் ஃபார்மேஷன் ஆகுதா இன்ட்ராடேயில் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கணும். சிங்கப்பூர் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோனில் டே சார்ட்டாக இருக்கிறனால நம்ம வந்து கம்மியான டைம் ஃப்ரேம் ஒரு 1 ஹவரில் இல்லை ½ அன் ஹவர்ஸில் வந்து ஒரு சைட்வேஸ் இந்த இடத்துல ஆகணும். உங்களுக்கு சொல்ல போனால் இந்த லெவலுங்கிறது வேணால் நம்ம சைட்வேஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த ஹைக்கு வந்து ஒரு இது ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த இடங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல திரும்புகிறான் அப்படின்னா இந்த ஹை வரைக்கும் போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல திரும்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல மந்த்லியோட ரீடெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறனால உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன்ஸ் போட்டு தான் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 ஹவர்ஸில் நான் மாற்றுறேன். இப்போ மார்க்கெட் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மறுபடியும் ஜோனுக்குள்ளே போயிட்டு ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபார்மாக பெரிய செல்லிங் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா ஒரு அக்ரெசிவாவோட மார்க்கெட் வந்து இங்கேருந்து இறங்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம சைட்வேஸ் ஆகிட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ரேட் பண்ணுறக்கு. ஒரு ஸ்டாப் லாஸுங்கிறது கிளியராக நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ இப்படி இருக்குது மார்க்கெட். இப்போ இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இந்த கேண்டிலில் உங்களுக்கு வந்து இந்த ஜோனில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இந்த இடங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிங் இடமா இருக்குது. இந்த ஹைக்கு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து உள்ளே போயிடும், ஜோனுக்குள்ளே போயிடும். இந்த லோ கீழே கேண்டில் அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிஃப்டி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஓவராலாக இன்னும் சைட்வேஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட் வரலாம். இந்த கண்டிஷனில் தான் வந்து சிங்கப்பூர் நிஃப்டி இருக்குது. இப்போ வந்து நிஃப்டி வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது தகுந்த மாதிரி உங்களுக்கு நிஃப்டி வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா மந்த்லி சார்ட் ஃபஸ்ட்டு. ஓகே, மந்த்லி சார்ட்டில் கரெக்டாக ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அடுத்த சப்போர்ட்டில் போய் ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளியராக ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் சிங்கப்பூர் நிஃப்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது உங்களுக்கு. இந்த இடத்துல கிளியராக ரீடெஸ்ட்மெண்ட். இந்த ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சிங்கப்பூர் நிஃப்டி டவுனில் இருக்கிறனால இந்த ரீடெஸ்ட்மெண்ட் ஆகி முடிஞ்சதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ கீழே ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படும் மார்க்கெட்டு. இப்போ இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகிறான்னு பார்க்கணும் இன்றைக்கி மார்க்கெட்டில். இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்ன சப்போர்ட்ஸ் இருக்குது இந்த ஜோனுக்குள்ளே அப்படின்னா டே சார்ட் இருக்குன்னா நம்ம வந்து 4 ஹவர்ஸ் மாற்றிக்கலாம். 4 ஹவர்ஸில் பார்த்தா கொஞ்சம் கிளியராக நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல என்னென்ன சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் அதிகமான டச் இருக்க சப்போர்ட்ஸ் வந்து ஓகே இந்த இடங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம். ஓகேங்களா, ஏன்னா நிறைய டைம் இந்த இடத்துல வந்து டச் ஆகிட்டு கீழே இறங்கி மறுபடியும் டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஓவராலாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ இந்த இடங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, மார்க்கெட் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு
கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்கான். இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் வருது, இந்த 2 கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கோடுக்கு கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்டு போக ஆரம்பிக்கும். இந்த கோட்டுக்கு மேலே இருக்குன்னா சைட்வேஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல இப்போ வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் ஒரு சைட்வேஸ் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடமா இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி ஹெச்டிஎஃப்சி ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிமாண்ட் ஜோனில் தான் இருக்குது மார்க்கெட்டு. நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் தெரியுங்களா, இந்த லெவல் வரைக்கும். இந்த லெவலில் போயிட்டு மார்க்கெட் வந்து கேப் ஃபில்லிங் நடந்துட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் ஆகிருக்கு. நேற்று கிட்டத்தட்ட வந்து ஒரு எங்கே ஓப்பன் ஆச்சோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனது கரெக்டாக நியரஸ்ட் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கேப் ஃபில்லிங் நடந்துட்டு அதுக்கப்புறம் லோயரில் வந்திருக்கு. இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. இந்த இடத்துல இதுக்கு கீழே போனால் டவுன் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகுது அப்படின்னா இந்த சைட்வேஸில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகுது கம்மியான டைம் ஃப்ரேம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணி நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகுதுன்னா ஹெச்டிஎஃப்சி சைட்வேஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு அதே மாதிரி பேங்க் நிஃப்டி சைட்வேஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சப்போர்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டை டச் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேங்களா, இப்போ டே சார்ட்டில் மாத்திரம் டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் ஜோன், சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா டே சார்ட்டில் ஒரு லோயர் லோ வந்து பிரேக் அவுட் ஆகிட்டே இருக்குது. லோயர் லோக்கு ஈக்குவலாக உங்களுக்கு சைட்வேஸில் உங்களுக்கு வந்து கேண்டில் நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த ட்ரெண்டுங்கிறது வந்து வீக்காக இருக்குது. ஒரு லோயர் லோங்கிறது ஆகிட்டுருக்கு. லோயர் லோவுக்கு ஈக்குவலாக வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கறனால ட்ரெண்ட் ரிவர்ஸில் இருக்கனால ஒன்று இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் லோயர் லோக்கு திரும்பலாம், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கலாம், இப்படி ஹையர் ஹை போக ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்க்கு ஈக்குவலாக வந்து எந்த ஒரு கேண்டிலும் நடந்துச்சு, ஒரு சைட்வேஸில் நடக்குது அப்படின்னா இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூஷனாக இருக்கும், இல்லை ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கும். அதுதான் இந்த இதில் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 hours சார்ட் நான் மாற்றுறேன். 4 hours சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கிளியர் கட்டாக ஒரு சைட்வேஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை, ஏன்னா இந்த ஸ்விங் வந்து ஒரு சைட்வேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிட்டு மார்க்கெட் லோயர் லோ பிரேக் பண்ணி கீழே வந்து அடுத்த சப்போர்ட் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரெட் கலர் கேண்டில் ஒரு மேலே போய் ஃபுல்ஃபில் பண்ணாதனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்குள்ளே நடக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கேண்டில் வந்து ஒரு 800 பாயிண்ட் ப்ரீவியஸ் டேஸ் வந்து ஆடி இருக்குன்னா இந்த கேண்டிலுக்குள்ளே தான் நடக்கிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டு. இப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவர்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். 4 ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 1 ஹவர்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ டச் பண்ணாலும் இந்த லோ தான் வந்து கொஞ்சம் சப்போர்ட், இந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் இருக்கிற இடம். இந்த லோவுக்கு மேஜர் சப்போர்ட் இந்த இடம். இப்போ இந்த இடத்துல வந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் திரும்ப ஆரம்பிக்கும். இந்த இடத்துல சைட்வேஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி இந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஓவரால் டவுன் ட்ரெண்டில் போக ஆரம்பிக்கும். இப்போ வந்து சிங்கப்பூர் நிஃப்டி வந்து லைட்டாக டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகிறனால பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் ஓப்பன் ஆகும். டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கிறனால இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லை ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் இந்த லெவல்ஸில் டச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.